அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல். நான் உங்கள் லியோ எம் சிவராமன். ரிஷப ராசிக்கான ஜனவரி 2026க்கான ராசி பலனை இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். இது திருக்கணிதப்படி மிகவும் துல்லியமாக கணிச்சிருக்கு உங்களுக்காக. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. வருஷ பலனும் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது உங்களோட சேனல், ப்ளீஸ் ப்ரொமோட் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக இப்போது ரிஷப ராசிக்கான ஜனவரி மாத ராசி பலன் போயிடுவோம். ஜனவரி மாத ராசி பலன் ஒரு மிகப்பெரிய கிளைமேக்ஸ் நிறைந்த மாதமாக இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 பார்ட்டாக பிரித்து சொல்லிடுறேன். முதல் 14 நாள், அடுத்த மீதி இருக்கிற 15 நாள். இந்த மாதிரி நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சுப்போம் மாதத்தை. மாதத்தின் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் எல்லா கிரகங்களும் கூடியிருக்கு. ஒரு 4 கிரகங்கள் கூடியிருக்கு அஷ்டமஸ்தானத்தில். அதோட பெரிய திருப்பு முனையே பார்த்திங்கன்னா பொங்கல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய கிளைமேக்ஸ் மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் பிறந்தாலும் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு திருப்பு முனையோட இந்த தை மாதத்துலேருந்து ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக வரப்போகுது. கொஞ்சம் கசப்புக்கு அப்புறம் தான் இனிப்பு ரொம்ப அதோட டேஸ்ட்டு தெரியுன்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் இருக்கிற கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிடுறேன். ஒரு 14 நாள் எப்படி நடந்துக்கணும், நீங்கள் எப்படி இருக்கணுன்றதை ரொம்ப கிளியராக சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு 14 நாள் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ஒரு கூட்டமாக ஒரு 4 கிரகம் இருக்காங்கங்க. அந்த கிரகங்கள் ஒன்றும் அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. பரிகாரங்களும் இதுலேயே இருக்குது. அதனால் நீங்கள் இதை ஈஸியாக இதிலேருந்து வெற்றி பெற்று வெளியே பெரிய ஒரு வெற்றி கனியை எடுக்க வேண்டிய வருஷமாக இந்த மாதம் ஃபஸ்ட்டு மாதமே உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு மாதமாக அமைஞ்சிருக்குன்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நீங்கள் கேட்குறது நல்லா புரியுது எனக்கு. எந்த 4 கிரகம் அஷ்டமத்தில் உட்காந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிநாதனான சுக்கிரன், சூரியன், ஆத்மகாரகான சூரியன், செவ்வாய் பகவான் மற்றும் புதன், இவங்க 4 பேரும் தான் அந்த 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்க. தனுசு ராசியில் மறைஞ்சிருக்காங்க. வெறும் 14 நாள் தான் இந்த மாதத்தில். அதிலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு இப்போ நான் சொல்லிவிடுவேன் உங்களுக்கு. இந்த முதல் 14 நாள் நம்ம அந்த வெற்றி 15 நாள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 14 நாளில் என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு அவுட்லைனாக சொல்லிடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் உங்களை. இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இஸ் வெரி வெரி ஈஸியாக இதை கடந்து போகிறதுக்கான பரிகாரமும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? காரணம் இல்லாத கொஞ்சம் பயம் வருங்க. உடலில் கொஞ்சம் சோர்வு வரும். வீண் விரயம் வந்துட்டு போயிடும். பெருசாக ஒன்றும் இருக்காது, வந்துட்டு போயிடும். இதில் என்ன பெரிய விஷயம்னா, செவ்வாய் பகவான் 8ல் வர்றதால கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கணுங்க. நெருப்பு, கரண்ட்டு, வாகனம் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஆயுள் ஸ்தானம் இல்லையா, 8ஆம் இடம் மறைவு மட்டம் இல்லையா ஆயுள் ஸ்தானம்ன்றதால அந்த இடத்துல வண்டி வாகனத்திலாம் போகும்போது கொஞ்சம் மெதுவாக போகணும். இது தாங்க எச்சரிக்கை. எல்லாருக்கும் நல்லதே இருக்காது. நல்லது கெட்டு நடக்கிறது கலந்து நடக்கிறது தான் லைஃபு. உங்களுக்கு ஒரு பெரிய நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு 14 நாள் இருக்குது வருஷ தொடக்கத்தில். அதுக்கப்புறம் ஒரு பெரிய லக்கு திருப்பு முனை வந்துட்டுருக்கு. நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஏதாவது வெல்டிங், இந்த மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயத்தில் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேறு ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. இதெல்லாம் பார்த்து பயப்படுறதுக்கு இல்லை. இது காஷனாக இருக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. இதை பார்த்து உஷாராக இருக்கிறதுக்காக தான் ஜோதிடத்தை நம்ம மூதாதையர்கள் நம்மளுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. அதை மறந்துடாதீங்க. சரிங்க, இந்த 14 நாளை முடிச்சிட்டிங்க. 15லேருந்து 31 வரும். உங்கள் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு இந்த கிரகங்கள் எல்லாமே கூட்டமாக ஒன்றா மூவ் பண்ணி போயிடுறாங்க. இது தாங்க விஸ்வரூப வெற்றி. இந்த டைமில் தான் உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட்டு. இது சாதாரணமாக நடக்கிறதுல 4 கிரகம் ஒரே டைமில் பாக்கியஸ்தானமான உங்களுடைய 9ஆம் இடத்துல வர்றது ஒரு பெரிய விசேஷம் ஒன்று. இது ஜோதிட உலகத்துலேயும் இது பெரிய விஷயமாக கருதப்படுது. இவங்க 4 பேரும் எப்படி மூவ் ஆகுறாங்கன்னா, நம்ம பொங்கல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சூரியன் மகர ராசிக்கு வந்தால் தான் நமக்கு பொங்கல். ஃபஸ்ட்டு சூரியன் போகிறாங்க. சூரியன் போனோடனே அவரை தொடர்ந்து சுக்கிரன் போகிறாங்க. அதுக்கடுத்து செவ்வாய் மற்றும் புதன். இந்த மாதிரி எல்லாமே 9ஆம் இடமான உங்கள் பாக்கியஸ்தானத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. இது தாங்க ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையான டைம். சரி, 9ஆம் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தந்தை, பூர்வ புண்ணியம், தெய்வ அருள், பாக்கியம் இதெல்லாம் குறிக்கிறது தாங்க அந்த பாக்கியஸ்தானமான 9ஆம் இடம். அந்த இடத்துல தான் இந்த 4 கிரகமும் போய் சேர்றாங்க.
வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் வந்து நல்ல ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடைக்குங்க. பெரிய பெரிய பாராட்டு கிடைக்கும். உங்களுடைய இவ்வளோ நாள் விஷயத்தை வந்து மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ தாங்க உங்களை புரிஞ்சிக்கவே ஆரம்பிப்பாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு தொழிலில். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் வந்து இவ்வளோ நாள் தேங்கி கடந்த வியாபாரம் வந்து இந்த பொங்கல்லேருந்து கிக் ஸ்டார்ட் ஆவாங்க. நல்லா மலன்னு கஸ்டமர்ஸ் வருவாங்க. உங்களாலே உங்கள் கண்ணை நம்ப முடியாதுன்னா பார்த்துங்க. அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகம். ஏன்னா இது பொது பலன். உங்கள் சுய ஜாதகமும் தசாபுத்தியும் நல்லா இருந்தால் இதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 100% இப்போ நம்ம சொல்கிறது நடந்தே தீரும். இதில் எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. இது திருக்கணிதப்படி ரொம்ப துல்லியமாக நம்ம நேயர்களுக்கு நம்ம இதை கணிச்சிருக்கோன்றதை மறந்துடாதீங்க. ஏதாவது அரசாங்க வழியில் சிக்கல் இருந்தால் அதெல்லாம் தீந்துருங்க. கோர்ட்டு கேஸு எது இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு அப்ரூவல் கேட்டிருந்தீங்க, ஒரு லோன் கேட்டிருந்தீங்க, இது எல்லாமே வந்து நல்லபடியாக இந்த டைம் பொங்கலுக்கு அப்புறம் நடந்துடுங்க. வெளிநாடு போகிறதுக்கு இது மாதிரி யாருன்னா ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு விசா இல்லைன்னு சொன்னவங்களும் விசா கிடச்சிரும், ஒர்க் பர்மிட் கிடச்சிரும். இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸில் யூஎஸ்ஸு யூகே இந்த மாதிரி கண்ட்ரிக்கு போகிறவங்களுக்கும் வந்து எல்லாமே ஸ்மூத்தாக நடந்துடுங்க இந்த வருஷம். உங்களுக்கு ஒரு தேஜஸ் வரும் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். நீங்கள் வந்து நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. சரி, அப்பா வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதனா உடம்பு முடியாமல் இருந்தால் அதுவும் வந்து ரொம்ப நல்லா சரியாயிடுங்க. ஏதாவது பூர்வீக விதமான சொத்துக்கள் எதனா வர வேண்டியது இருந்தது, ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் ஒரு முடிவு இந்த டைமில் கண்டிப்பாக வந்துடும். அதுவும் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கும்ன்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க. சரி, இந்த 4 கிரகம் மட்டும்தான் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கானா? இல்லைங்க. உங்களுக்கு சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்காருங்க, 11ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குருவும் இருக்கிறதால உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் கிடைக்க வேண்டிய எல்லாமே வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து வாங்கி கொடுத்துருவாங்க. தொழிலில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தி கிடைக்கும். நீங்கள் வந்து எதிர்பார்க்காத வெற்றிகள் எல்லாமே இந்த வருஷம் கிடைக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம ஃபர்தராக பேசிடலாம். இப்போ சந்திராஷ்டமத்துக்கு வந்துடுவாங்க. இந்த வருஷம் இந்த மாதம் ஜனவரி மாதம் 2026 சந்திராஷ்டமம் வந்து 16, 17, 18 இந்த நாளில் வருங்க உங்களுக்கு. அந்த டைமில் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி சந்திராஷ்டமத்தை பார்த்து பயப்படாதீங்க. நீங்கள் வந்து அன்றைக்கி தண்ணி தேவையான அளவு குடிச்சிட்டு ஓரளவுக்கு டென்ஷனாக இருந்தால் கொஞ்சம் மூச்சு பயிற்சி பண்ணிங்கன்னா சந்திராஷ்டமம் தாக்குதல் வந்து கண்டிப்பாக குறைந்து விடும். இது கண்கூடாக நம்ம எல்லோரும் பார்த்துட்ருக்க ஒரு விஷயம். எல்லா சேனல்லையும் அங்கே இங்கே இது மாதிரி பயங்காட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்து ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இதுதான் இதுக்கு பரிகாரம். சந்திராஷ்டம நாட்களில் வந்து முக்கியமான விஷயத்தை தொடங்கினீங்கன்னா அது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா, ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறோம்னா கரெக்டாக தான் கையெழுத்து போடுறோமா, அக்ரிமெண்ட்டு இந்த மாதிரி எதனா சைன் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 2 நாள் தள்ளி வச்சு கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. தவிர்க்க முடியாத சூழ்நிலைன்னா அதில் இருக்க எல்லா டீட்டெயிலும் பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. புது நபரை பார்க்குறீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து உடனே எதையும் நம்பி கொடுத்துடாதீங்க. ரிஷப ராசி நேயர்களே, இந்த ஜனவரி மாதம் ஃபுல் பேக்கேஜ் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்டேன். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து வந்துட்ருக்கோம். நம்ம சேனலில் வந்து 2026க்கான ராசி பலனும் இருக்குது. ஒரு மாதத்துக்கும் போடுவோம், தின ராசி பலனும் போட்டுட்ருக்கோம். இப்போ முடிவுரையில் பார்த்திங்கன்னா இந்த 14 நாள் நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஓட்டுறதுக்கு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேங்க. நீங்கள் வந்து அம்பிகை வழிபாடு முக்கியங்க. அம்பிகை குங்கும அர்ச்சனை செய்கிறது, இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து மேலும் வந்து சக்திகள் அதிகரிக்கும். இந்த 14 நாளில் வர தடைகள்லாம் நீங்குங்க. ராசிநாதனையும் வழிபடுங்க. அது கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு இதை கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு வழியை கொடுக்கும். என்னருமே ரிஷபராசி நண்பர்களே, இப்போ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள், ரிலேஷன்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சேனல், உங்களுக்காக உருவாக்கப்பட்டது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.